வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு புகைப்படத்தை சமூக வலைத்தளத்துல பதிவிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்கன்னா, அதுல எத்தனை லைக் வந்தது, அது யார் யாரு உங்களுக்கு என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க போய் போய் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு என்ன ஆகுனா, யாராவது உங்களை பாராட்டினா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பாராட்டலைன்னா உங்களுக்கு உடனே வருத்தமாயிருது. அது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அதாவது மற்றவங்களோட பாராட்ட ஏன் நம்ம எப்பவுமே தேடிக்கிட்டே இருக்கிறோம், அதுதான். இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதுல பார்ட் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, பாராட்டு தேடுவது ஒரு இயல்பா? ஆம், அது மனிதனோட ஒரு சமூக உயிரினம் தான். ஏன்னா நீங்க எப்பவுமே அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். நீங்க உங்களுக்கு எல்லாத்துட்டையும் ஒரு மதிப்பு இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. அந்த தேவையில தான் நீங்க வாழ்ந்துட்டும் இருக்கீங்க. அதனாலதான் பாராட்டு எப்பவுமே ஒரு தேடுறதா தவறே இல்லை. அதுதான் பார்ட் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைய எப்போது உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? அதாவது நம்ம மகிழ்ச்சியா முழுவதும் ஜாலியா பிறரோட கருத்துக்களோட சார்ந்துதான் இருக்குது. அதுதான் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான். அந்த கேள்வி உங்க வாழ்க்கையவே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருது. இதுல பார்ட் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா சைக்காலஜி. அது என்னன்னா, நீங்க லைக்ஸ், கமெண்ட்ஸ், அதே மாதிரி ஷேர்ஸ், இது எல்லாமே உங்க மூளையில ஒரு என்ன ஆகுதுன்னா ஒரு டோபமைனை உருவாக்குது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு வேலிடேஷனே தேடிக்கிட்டே இருக்கீங்க. இதுல பார்ட் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலிடேஷனை எப்பவுமே அட்ரஸ் பண்ற அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைவரையும் நீங்க திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது. அது விமர்சனத்தை நீங்க உடனே தாங்கவே மாட்டீங்க. அதுதான் எப்போதும் நீங்க தேவையில்லாம ஒப்பீடு செஞ்சுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் தான் இதுல நடக்குது. இதுல பார்ட் 5 கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எப்படி நீங்க விடுறது? அதுதான் உங்களை நீங்களே பாராட்ட ஆரம்பிங்க. அதுதான் இதுல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட மதிப்பை நீங்க எப்பவுமே மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. அதே மாதிரி சோசியல் மீடியால நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கங்க. உங்களுக்கு நீங்களே உங்களோட இலக்குல ஒரு கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. இதுல முடிவா என்னன்னா, பாராட்டு எப்பவுமே கிடைச்சதுன்னா அது ரொம்ப மகிழ்ச்சி தான், அது இல்லைன்னே சொல்ல. ஆனா நீங்க உங்களோட மதிப்பை மற்றவங்க கையில எப்பவுமே கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களோட வாழ்க்கையோட மதிப்பு நீங்களே தீர்மானிங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.